ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஸோன். சொல்லலாம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா தரமான ப்ரொமோட் வந்திருக்கு. அதில் பிரவீன்ராஜ் மாசா வந்து என்ட்ரி கொடுத்துருக்காப்புல. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிரவீன்ராஜ் வெளியே போகும்போது வெளியில் வந்து சோசியல் மீடியாலலாம் வந்துட்டு இது வந்துட்டு சரியே இல்லை, பிரவீன்ராஜ் நல்ல ஆளணும்னு நினச்ச ஒரு ஆளை வந்து இப்போ வெளியே அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நல்ல ஆதரவு கொடுத்துருந்தாங்க. அவரும் நிறைய பேட்டிகள்லாம் கொடுத்துருந்தாரு. ஸோ இப்போ உள்ளே வந்திருக்காரு. ஆனால் அதே மாதிரி வெளியே இருக்கும்போது கமருதீன் தான் வந்துட்டு விஜய் பர்வதோட கேமை வந்துட்டு ஒரு வழி பண்ணிகிட்டு இருக்காப்புல. விஜய் பர்வத கேம் வெளியே வராது காரணம் கமருதீன், இப்படின்னா நிறைய சம்பவங்கள்லாம் வந்து பண்ண ஒரு ஆள். ஸோ அவர் வரும்போது இந்த பார்வதி கமருதீன் இருந்தால் எப்படி இருக்குன்ற மாதிரிலாம் நம்ம யோசிச்சிருந்தோம். பட் இப்போ அவங்க இல்லை. ஸோ பிரவீன் உள்ளே வந்தவொடனே யாரை டார்கெட் பண்ணுவார் அப்படி பார்த்தா ஸ்ட்ரெயிட்டாக வந்து அவரும் விக்ரம் தான் டார்கெட் பண்ணுறாரு. எனக்கு என்னமோ போகிற போக்க பார்த்தா விக்ரம் கண்டிப்பாக இந்த பணப்பெட்டி எடுத்துகிட்டு போகிறது நல்லதுன்ற மாதிரி அவருக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்களோ அப்படி மாதிரி தோணுது. ஸோ இங்கே ஆனால் பிரவீன் பேசும்போது வினோத்துக்கும் பிரவீனுக்கும் பயங்கரமாக வந்து முட்டிக்குது. வினோத் செம்மையாக நோஸ்கட் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பேசுகிறாரு. என்னென்னா பிரவீன்ராஜ் உள்ளே வராரு. ஆல்ரெடி ஒரு பிரவீன் காந்தி உள்ளே இருக்கார். இப்போ பிரவீன்ராஜ் என்னென்னா அந்த நேரத்தில் வந்து சபரி அரோரா சாண்ட்ராலாம் கீழே வழக்கம் போல் வந்துட்டு ஹாயாக உட்காந்துருக்குறாங்க. இந்த பக்கம் விக்ரம் நின்றுட்டுருக்காரு. அவர் வந்து சொல்கிறார் பிரவீன் வந்துட்டு விக்ரம் கிட்ட, நீங்கள் கேமை ஜெயிக்கணும்னு அப்படின்னு ஒரு கான்செப்டுக்குள்ளே போகிறீங்களே, அதனால் நீங்கள் உங்களுக்கு உண்மையாகவே இருக்கல, உங்களுக்கும் நீங்கள் உண்மையாக இல்லை, அதே மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கிற மனிதாபிமானத்தை நீங்கள் வந்து சாகடிச்சிட்டிங்க அப்படின்றாரு. இவர் நீங்களுமா அப்படி நிற்கிறாரு. இப்போ வினோத் அங்கேருந்து தம்பி அங்கேருந்து கலாய்கிறார். இப்போ எல்லாத்தையும் நீ சொல்லிட்டு இருக்கல, அந்த வேலையை தான் நீ இங்கே வந்து 33 நாளாக செஞ்சுட்டு இருந்த, பயங்கரமாக பயாஸ்டா எல்லாருக்கும் பின்னாடி வந்து நீ பேசிட்டு தான் இருந்த, சரியா? அதெல்லாம் ஒன்றும் பெரிய இது கிடையாது, நீ வா வா எல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு மாதிரி கலாய்க்கிறாரு. அப்போ அவர் வந்துட்டு, அண்ணே நீ 90 நாள் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் 34 நாளில் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியும், வெளியில் எப்படி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியும். நான் 33 நாளில் சம்பாரிச்சதை உன்னால் 90 நாளில் சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது அப்படின்ட்டார். அவர் என்னடியோ நான் ஏதோ பேச்சுக்கு சொன்னேன், அதுக்குன்னு நீ கிம்பாரிச்சேன்னு ஏன் இதெல்லாம் பேசிட்டீங்க, எல்லாம் வெளியே போய் பார்த்துட்டு வந்ததுனால எங்ககிட்ட வந்து விளையாடுறீங்களா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அப்படியே ஷாக்காக பார்க்குற மாதிரி வந்து வினோத்தை வந்து காமிக்கிறாங்க. அதோட இந்த ப்ரோமோ முடியுது. ஸோ பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஆனால் வரவங்களாம் ஏன் விக்ரமே வந்து டார்கெட் பண்ணுறாங்க? ஏன் விக்ரம் தவிர்த்து மற்றவங்க எல்லாருமே சூப்பராக போனாங்களா, என்னையா நடக்குது அப்படி மாதிரி இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். அதனால தான் நேற்றே வந்து பிக் பாஸ் கிட்டே வந்து கன்ஃபர்ஷன் ரூமில் வந்து நம்ம விக்ரம் சொல்லியிருப்பார், இல்லை சார் நான் கிவ் அப் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க, போகும்போது நான் பெட்டியை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுறேன். என்னமோ வந்துட்டு அங்கே வந்து பெட்டியை போட்டு பெட்டியில் வந்து விக்ரம்னு பேரை எழுதி வச்ச மாதிரி இவர் நினச்சிட்டு இருக்காரு. இதில் வேறு வந்து மற்றவங்கிட்டலாம் வந்து கொஞ்சம் அப்படியே லைட்டாக எமோஷனல் ட்ராமா போட்டு சாண்ட்ரா கிட்ட சொல்கிறாரு எல்லார்கிட்டையுமே, நான் இப்போ எடுத்துகிட்டு போகணும், யாரும் உள்ளே வந்துடாதீங்க, எனக்கு இங்கே இருக்க முடியல எவிக்ட் ஆகிப்போங்க, அது என்ன பெட்டியோடு தான் போகன்றது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் என்னை கேட்டிங்கன்னா அங்கே இருக்கிற 6 பேரில் கண்டிப்பாக ஒரு உழைப்பை போட்டார் அப்படின்னா கண்டிப்பாக விக்ரம சொல்லலாம். என்ன தான் நெகட்டிவ் ஒரு பக்கம் இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு வாரமும் வீக்லி டாஸ்கில் அவர் ஒரு எஃபர்ட் போட்டிருக்காரு. மற்றவங்களுமே சும்மாலாம் இல்லை, மிக்சர் சாப்பிட்டாரு இவரை சொல்ல முடியாது. இவர் வந்து பண்ண கேமில் தான் நிறைய குறைகளை சொல்கிறாங்களே தவிர வரவங்களாம் பார்த்தீங்களா மற்றவங்க யாராவது சொல்கிறாங்களா, ஏன்னா செய்யலை, கேம் பண்ணால் தானே. அதே மாதிரி சாண்ட்ராவை சொல்கிறாங்க, ஏன்னா அவங்க ஒரு கேம் விளாண்டுருக்காங்க, அது நல்லதோ கெட்டதோ அது ஒரு கேம், ஏதோ ஒரு கேம் பண்ணியிருக்காங்க, மற்றவங்களையே சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்க எதுவுமே பண்ணாதனால சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதனால தான் இப்போ வரவங்களாம் வந்துட்டு இவங்க 2 பேருமே டார்கெட் பண்ணுறாங்க. எது எப்படியோ விக்ரமுக்கு அந்த கேஷ் பாக்ஸ் கிடைச்சாலும் எனக்கு ஓகே தான். ஏன்னா நம்ம நினச்சது சுபிக்ஷா கிடைக்கணும் அப்படின்னு நினச்சோம். பட் இந்த கேஷ் பாக்ஸ் எடுக்கும்போது செம்மையாக ஒன்று போட்டி நடக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் 1,40,000 சம்திங் ஏதோ ஒன்று வந்திருக்கும் போல இருக்க அமௌண்ட்டும் பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். வாங்குறவங்களாம் வரவங்களாம் வந்துட்டு விக்ரமையே வந்துட்டு அதிகப்படியாக தாக்குறாங்களே, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே.